Taste the Daily. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெறும் வகையில் தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், எத்தகைய நிதிச்சுமை வந்தாலும் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என உறுதியளித்ததோடு புதுமை பெண் திட்டத்தை தந்தைக்குரிய கடமையாக பார்ப்பதாகவும் உருக்கமாக பேசினார். புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகள்களை, இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிராவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு. நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக். பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும், கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரையான ஸ்டாக் அது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க. இந்த காட்சி தான் பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்கள் காண நினைச்ச காட்சி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார். அது அவரது கனவு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமையா இருந்துச்சு? இல்ல. சமூக ரீதியா, பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சி தான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமையிலே கேட்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இதை சொல்றேன். உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். மாணவிகளுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம், ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம். ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும். மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கணும். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன். புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.